ஸோ நண்பர்களே, ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். வணக்கம் தமிழர்களே, நான் உங்க தேவா. இனி நம்ம எந்த பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன டீசல். டீசல் இந்த படம் வந்து ஹரிஷ் கல்யாணோட கரியர்லேயே ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிம்னே சொல்லியிருந்தாரு. அந்த பெரிய பட்ஜெட் ஃபிலிம் வெளியிடுறது எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் பூர்த்தி பண்ணிச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டீசல் இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாண், அத்துல்யா, வினய், அதுக்கப்புறம் சாய்குமார், அப்படி இப்படி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. என்னதான் இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் மெயினாக ஸ்கோர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் தான். அதை தாண்டி மியூசிக், படத்தோட மியூசிக் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்ததுதான் சொன்னோம். உங்களுக்கே தெரியும் அந்த பாட்டு, அந்த பாட்டு எவ்வளோ ஹிட் ஆச்சுன்னு தெரியும், பீட் சாங்கு. ஸோ அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹிட் ஆகி இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு ப்ரொமோஷனை கொடுத்துச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு இப்படி ஒரு படம் வரதே தெரியவே இல்லை ஃபர்ஸ்ட்டு. ஹரிஷ் கல்யாண் படம் நார்மலாகவே பெருசாக தெரியாது, ஹிட்டான படம் தான் தெரியும். ஆனால் அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சீரியஸாக அவங்க ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுக்கு ஆட்ஸ் ஆஃப் பெரிய, ஏன்னா எல்லா ஸ்கிரிப்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக செலக்ட் பண்ணுவார். சும்மா அங்கங்கே எப்படி மிஸ் பண்ணியிருந்தா கூட ஓவராலாக அவர் ஃபில்மோகிராஃபி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல படமாக தான் அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் டீசலும் ரொம்ப ரொம்ப நல்ல படமாக தான் அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கதை நடந்ததா, சென்னையிலே இருக்கோமே நமக்கே தெரியலையே அப்படின்னு தான் எனக்கு இருந்தது. பட் ஆனால் நான் அப்போது சின்ன பையனாக இருக்கனால எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ரொம்ப அருமையான படங்க. க்ரூட் ஆயில் பற்றின ஒரு மாஃபியாவை எக்ஸ்போஸ் பண்ணுற படம் தான். ஸோ கதையாக பார்த்தீங்கன்னா நல்ல கதை. பட் ஆனால் எங்கே லேக், ஐ மீன் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஸ்க்ரீன் பிளே என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவையில்லாத ஒரு லவ் ஸ்டோரியும் ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் மாதிரி ஒன்று ஏதோ ஒரு பண்ணி அங்கே ஒரு சின்னதாக ஒரு ட்ராபேக், எப்படி சொல்கிறது, ஒரு 20 மினிட்ஸ்க்கு ட்ராபேக் ஆகிடுச்சு அது. மற்றபடி ஓவராலாக படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை கட் பண்ணிட்டு வெறும் 2 மணி நேரம் விட்டுருந்தாலும் சீரியஸாக இதுதான் தீபாவளி விண்டர்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா கமர்ஷியலாக ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம் த்ரூ அவுட்டாக. எல்லா சீன்ஸுமே வந்து பர்ஃபெக்டாக சிங்காக இருக்குது. இந்த ஒரே ஒரு சீனை தவிர, அதாவது செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்குது நம்மளை சுற்றி, நம்மளுக்கே தெரியாமல் இருக்குது, நம்மளால நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற போது நம்மளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதை ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஹரிஷ் கல்யாணுக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து கத்தி எப்படியோ அது மாதிரி ஹரிஷ் கல்யாணுக்கு டீசல்னு சொல்லுவேன். ஏன்னா கதை கொஞ்சம் சிமிலர், ஐ மீன் கதைன்னு சொல்ல முடியாது, ஓவரால் அவுட்லைன் கொஞ்சம் சிமிலாரிட்டி தான் இருந்ததுனால நான் அதை சொல்கிறேன். ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வினய் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அவரோட ரோல் ரொம்ப பர்ஃபெக்டாக சிங்க் ஆகி. அப்புறம் விவேக் பிரசன்னா அவரும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. கருணாசன் ஒரு சின்ன ரோல் தான். அப்புறம் சாய்குமார் ரொம்ப சூப்பரான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி சண்முகம், அதாவது இந்த படத்தோட டேரக்டர், இவரெல்லாம் வந்துட்டு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு தான் சொல்லணும். ஏன்னா இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையாக தான் இருக்குது. நான் 2014 இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படி இப்படி நான் கூகுளில் செக் பண்ணேன், படம் பார்த்துட்டு வந்தது. ஸோ அதெல்லாம் இதுவாக இருந்தது. ஸோ 3 படம் வந்திருக்கு தீபாவளிக்கு. இந்த 3 படத்துல நீங்க எதுக்கு போகணும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஜாலியா பார்க்கணும்னா கண்டிப்பா டியூட் போங்க. இல்லை எனக்கு படம் நல்லா இருக்கணும்ப்பா, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா பைசன் போங்க. அதே மாதிரி கொஞ்சம் பிளாக்காக இருக்கணும்னாலும் பைசன் போங்க. ஏன்னா கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்கும் படம், டார்க்காக. ஸோ அதை தாண்டி வந்துட்டு ஓகே, ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கணும், எனக்கு கருத்தும் இருக்கணும் கதையும் இருக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கணும்னா டீசல் போங்க. ஸோ 3மே நல்ல படங்கள் தான், எதுவுமே நான் குறை சொல்ல மாதிரி விரும்பல. ஆனால் 3மே எனக்கு தெரிஞ்சு நாட் அப் டு தட் மார்க்குன்னு சொல்லுவேன். ஏன்னா தீபாவளிக்கு வருது அப்படின்றதுக்காண்டி 3 படமே ரொம்ப இதுவாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ டீசல் இந்த படத்துக்கு ஓவராலாக நம்ம சைட்லேருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 85. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவா ஸ்ட்ரீமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அவங்க மறந்துடாதீங்க.